ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வெத்தலையும் முருங்கைக்கீரையும் வச்சு ரசம் வைக்கிறத பார்க்கலாம். எனக்கு இது ரெண்டுமே வீட்டில் இருக்கிறதுனால ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும். தக்காளி வேகும்போது அது கூடவே இதையும் போட்டு வேக வச்சிடலாம். அது வெந்துட்டு இருக்கிற டைமில் இதுக்கான அந்த ரசப்பொடியை ரெடி பண்ணிக்கலாம். மல்லி, சீரகம், மிளகு, ஃபஸ்ட்டு இது மூணும் போட்டு அரைச்சிட்டு இதுக்கப்புறம் வெங்காயம், பூண்டு, கருவேப்பில் இதையும் போட்டு அரைக்கணும். கருவேப்பில் அதில் போடும்போது அதோட ஸ்மெல் நல்லாயிருக்கும். டேஸ்ட்டு எக்ஸ்ட்ராவாக கூட்டி கொடுக்கும் ரசத்துக்கு. இது அரைச்சி வச்சுட்டு நம்ம கொதிக்க வச்சதை ஆற வச்சிடலாம். இப்போ நான் அதை கரைச்சி வச்சுருக்கேன், தாளிச்சிட்றேன். நான் 2 மிளகா மட்டும் போட்டிருக்கேன், ஏன்னா வெத்தலையிலையும் காரம் இருக்கும், மல்லி, சீரகம் அதெல்லாம் போட்டிருக்கோம், அதுலேயும் காரம் இருக்கும். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. லைட்டாக இதை வணக்கிட்டு கரைச்சி வச்சதை ஊற்றி கொஞ்சம் மஞ்சள் பொடி, உப்பு போட்டிங்கன்னா ரசம் ரெடி. இது குழந்தைங்களுக்கு சளி பிடிக்காமல் இருக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும்.